படத்துக்கு நான் அந்த ஷூட்டிங் வராதுக்கு அது ஒரு காரணம். அப்ப நான் போய் என்ன பண்ணேன், யாருங்க போய் கேட்கறதுன்னு கேட்டேன். இது நடந்தது 89ல. யாருங்க போய் 88 யாருங்க போய் கேட்கறதுன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணி 6 மாசம் வர யாருங்க போய் கேட்கறதுன்னு நினைச்சேன். இந்த உள்ள ஒரு ஆள் தாடி வச்சுட்டு படம் எடுத்துட்டு இருக்காரு, அவர் போய் கேளுங்க. அவருக்கு என்ன கிடப்பா அவனுக்குன்னு தெரியல, அவர் போய் கேளுங்கன்றான். அவர் ரொம்ப சீரியஸா இருந்துட்டு இருந்தான். 1 மணி இருக்கு மத்தியானம். நான் போய் சார் சார் அப்படின்னு என்னையா அப்படின்ட்டு வந்தாரு. படம் அடிக்கணும் சார், உங்கள்கிட்ட கேட்கணும் சார். நான் வந்துட்டு எந்த ஊர் நீ கேட்டாரு. சொன்னேன், ஊர்ல போய் படம் பார்ப்பாரியா, படம் அடிக்க வந்துட்டாரு. சரி, ஒருவேளை முகம் சரியில்லை போல நமக்கு, அதனால இந்த டைரக்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னா அதுல இருந்து போயிட்டேன். ஏன்னு சொல்றேன்னா, பாக்கியர சார் பார்த்துருந்தா கண்டிப்பா மண்ணாங்கட்டியெல்லாம் நடிக்க வச்சாரு. கண்டிப்பா இவரை பார்த்துதான் அவர் கேரக்டர்ல ஒரு ஆர்வம், ஒரு இளைஞன் வந்திருக்கான், வாப்பா அந்த கேரக்டரை பண்ணிருப்பாரு. நான் பார்த்து 4 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசும்போது சொன்னேன், ஏங்க நீங்க சினிமாவில் நல்லா வந்திருப்பாங்க, சும்மா கெடுத்து விட்டீங்க நீங்க அப்படின்னு. வராத வரைக்கும் நல்லதுன்னு நீ அப்படின்னாரு. அந்த அடிப்படை எதுக்கு சொல்றேன்னா, அப்புறம் அண்ணன் டபுள்ஸ்ல நடிக்க வாங்கினாரு. ஷூட்டிங்கு லேட்டா போயிட்டேன், கேரக்டரை மாத்தி விட்டாரு. லேட்டா வந்துட்டு வேற ஆள்கிட்ட போட்டேன்ட்டாரு. அப்புறம் சின்ன பூவைக்கு இல்லாத அண்ணன் பையன் நடிச்ச படம், பிறப்பு எல்லாம் பிடிச்சி நடிச்ச படம், எனக்கு ஒரே ப்ரொடியூசர் மாதிரியே தான் இருப்பேன். விசிறின்னு ஒரு படம். அப்ப நானும் லட்சுமி சுப்பையா வந்து ஒரு படம், அது என்ன படம் பேர் கூட தெரியல, அந்த படம் எடுத்தான். சகின்னு ஒரு படம் எடுத்தான். ஏன் சொல்ல வரேன்னா, நண்பர்கள்லாம் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள்லாம் ஏதோ புதுசா கூட்டியாந்து ஒருத்தர் திரைப்படம் தயார் பண்ணிப்பா. நான் 89 இருந்து இருக்கேன், திரையில இருக்கேன், படத்துல இல்ல. அதே மாதிரி 2001 இருந்து ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் சார் கூட சொன்னாரு, தனஞ்சயன் கூட, நம்ம அசோசியேஷன் ஆக்டிவிட்டியா இருக்கு, உங்களை மாதிரி ஆர்வமான ஆட்கள் இருக்கணும்னாரு. நான் ஒன்னும் சொல்லலை. ஏன்னா 2001 கேஆர்ஜி இருக்கும்போது, இவர் கோதண்டராமன் இருக்கும்போது, கேஆர் இருக்கும் பொழுது நாங்கெல்லாம் போய் எங்களுக்கு பொழுதுபோக்கு சினிமா தயாரிப்பாளர் சங்கம் தான். சாயந்தரம் போய் 6 மணி 7 மணிக்கு உட்காந்தா 11 மணி 12 மணிக்கு அண்ணன் கார் எடுத்துட்டு அங்கே வண்ணாரப்பட்ட போவர், நான் கார் எடுத்துட்டு சாலிகிராமம் வருவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருந்தோம். பரவாயில்ல, இருந்தாலும் முதல்ல கால் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, இந்த திரைப்படமும் இந்த திரைப்பட தயாரிப்பாளரும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் இந்த திரைப்படத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லோரும், எல்லா நடிகர்களும் சிறந்து வளர வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்களோடு வருகின்ற அனைவரையும் வருக 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 என வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். கிளாமர் கிடையாது, வல்கர் கிடையாது, குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட் கிடையாது. கதை இருந்தது, நல்ல குடும்ப கதை இருந்தது. அதனால கதைகள் கிராமத்துல கொட்டி கிடக்கு சார், ஒவ்வொரு வீட்டில் இருக்கு சார், வீதியில் இருக்கு சார். என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரம் மிக்க படங்களை எடுக்க. இப்ப நிறைய குடி பெருகிடுச்சு, அராஜகம் அதிகமாச்சு, கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. நடக்குது, 1-2 நடக்குது. அதுக்காக சட்டம் ஒழுங்கு ஒண்ணு கெட்டு போல வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்குது. அது கூடி போதையும் ஒரு காரணம். இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார். நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிற சார். அது தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள். புருஷன் எப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க, குழந்தைகளை காப்பாத்துறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதனால வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் எனக்கு கெட்டு போகுது. இப்போ 5-6 நாளா ஒரு போதை, ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு, அது போட்டோம். ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமா எடுங்க. இந்த படம் அற்புதமா தூய்மையா தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி, ஒரு சின்ன விஷயம், தனஞ்சயன் என்ன சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார், பாக்யராஜ், எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 200 கோடி 300 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடியில படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்யற தொழிலாளருக்கு அந்த 1500 2000 5000 சம்பளம். இந்த படம் எவ்வளவுன்னு கேட்டேன், 2 கோடி. நியாயமான செலவு. தப்பு, அற்புதம் தம்பி. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன், 34 நாள். பிரமாதம். அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது. இதை வேலை செய்தாங்க தொழிலாளி, 2 கோடி மொத்தத்தை படம். எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம்?
அந்த 300 கோடியில தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி, 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கின ஹீரோ, அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம். இந்த 2 கோடியில படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம். சரி, 500 கோடியில் எடுத்த படம் தியேட்டரில் போகும்போது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கையிலனுக்கும் 200 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா. எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு? அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு 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 இது தவறா சொல்லலை, ஒரு வேண்டுகோளா, தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும், இந்த 300 கோடி 400 கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. சினிமாவில் சின்ன படங்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு, 80 ரூபா டிக்கெட்டு, அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ள வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க. இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும், போட்ட பணம் வரும், அவன் திருப்பி இன்னொரு படம் எடுப்பான். அவன் தொடர்ந்து இனிமே படத்தை விட மாட்டான், படம் எடுப்பான், சாதிப்பான், மிகப்பெரிய ப்ரொடியூசர் பெயர் எடுப்பான். நான் அவன் கூட ஒரு சின்ன வேஷத்தில் நடிப்பேன். கொடுப்பியா? இந்த கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்தவர்கள் பாருங்க, நிறைய படத்தில் ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். போகணும், படம் நீ நடித்த படம்னா அந்த ப்ரொமோஷனுக்கு போகணும். ஹீரோயின் நான் போக மாட்டேன், அதுக்கு பணம் கேட்குறாங்க சார். சம்பளம் வாங்குறது டப்பிக்கு முன்னால் சம்பளம் வாங்கிடுறான். ப்ரொடியூசரை கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ டப்பிக்கு முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான். ப்ரொமோஷன் கூப்பிட்டா அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறாங்க. இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும், நல்லது நடக்கணும், சினிமா செழிக்கணும், ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அந்த வரிசையில் கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும். என் தம்பி பிடி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுக்கு